அதிமுகவின் அதிருப்தி தலைவர்கள் யாரையும் இனி சந்திக்க கூடாது என அமித்ஷாவிடம் இபிஎஸ் வாக்குறுதி பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக டெல்லி சென்ற அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். நிர்வாகிகளோடு சில நிமிடங்களும் பிறகாக தனிப்பட்ட முறையிலும் அமித்ஷாவிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இதனை தெரிவித்துள்ளதாக நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். ராம்குமார், கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய அதிருப்தி தலைவர்கள் மற்றும் ஒன்றிணைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வெற்றிகரமாக அமித்ஷாவை சந்தித்து தனது கோரிக்கையை நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் ஒரு போர்க்கொடியை தூக்கியிருந்தார். 10 நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதாவது குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போல பாஜகவினுடைய துணைத் தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் நிச்சயமாக செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது பாஜக மூத்த தலைவர்கள் யாரும் சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, சந்திக்கவும் மாட்டார்கள் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். அதை அதிமுக அப்படியே ஏற்றுக்கொண்டது. ஆனால் அடுத்த நாள் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், நான் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தேன் என்று பொதுவெளியில் அவர் தெரிவித்த கருத்து என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. தனக்கே தெரியாமல், தன்னிடம் கேட்காமல், கூட்டணியில் இருக்கக்கூடிய, கூட்டணி தலைமை வகிக்கக்கூடிய தனக்கே தெரியாமல் அமித்ஷா எப்படி செங்கோட்டையனை சந்தித்தார் என்ற கேள்வி என்பது நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களிடம் அவர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் எடப்பாடி பழனிசாமியை சமாதானம் செய்வதற்காக டெல்லிக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. டெல்லி பேச்சுவார்த்தையில் அவர் திட்டவட்டமாக அதிருப்தி தலைவர்களை பாஜக மூத்த தலைவர்கள் யாரும் சந்திக்க கூடாது, சந்தித்து பேசக்கூடாது, இது ஒரு தீர்மானமாகவே திட்டவட்டமாக அவர் தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதை அமித்ஷா அவர்களும் ஏற்றுக்கொண்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்குமே 20% மேலாக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அதிமுக தங்கள் கூட்டணியில் இருக்க வேண்டும். அதற்காக அதிருப்தி தலைவர்களை சந்திக்க போவதில்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவின் மீதும் அதிமுக மீதும் விமர்சனங்களை வைத்த போதும் பாஜக ஒரு மென்மையான போக்கை கையாளுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை கூட செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரனிடம் டிடிவி தினகரன் உங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரே என்ற கேள்விக்கு அவரும் நானும் 30 ஆண்டு கால நண்பர்கள் என்று ஒற்றை வரியில் முடித்துக் கொண்டார். இப்படியாக ஒருபுறம் அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் மறுபுறம் அவர்களை யாரும் சந்திக்க போவதில்லை என்ற உறுதியை அமித்ஷா அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.